Hi OCR.com Ravan special பாருங்க பார்க்க தவறாதீங்க. இல்ல I'm very confident. எனக்கு ஆக்சுவலா மணிரத்னம் சார் படம் and of course மணி சார் a great fan and it's a fantastic film. நான் பார்த்திருக்கேன். ஸோ தமிழ் தெலுங்கு பத்தி எனக்கு கவலையே கிடையாது. லைக் ஐம் நாட் ஈவன் திங்கிங். இன்ஃபேக்ட் பாம்பே போகும்போது கூட எனக்கு எக்ஸைட்மெண்ட் இப்போ என்னன்னா ஹிந்தியில வந்து எனக்கு எப்படி அக்செப்ட் பண்ண போறாங்க. ஐம் ஜஸ்ட் வெரி எக்ஸைட்டட் அபவுட் இட். பிகாஸ் படம் பார்த்தவங்க வந்து ஆக்சுவலி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஹிந்தி டப்பிங்ல. பட் இந்த டயலாக் ரைட்டரே சொல்லியிருக்காராம் யார்கிட்ட சந்தோஷ் சிவன் சார் கிட்ட, இந்த மாதிரி விக்ரம் வந்து அந்த கேரக்டருக்கு விக்ரமோட டப்பிங் வந்து ஏதோ ஹெல்ப் பண்ணிருக்க ஆட் பண்ணிருக்கேன்னு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன் ஹிந்தி வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ ஐம் லிட்டில் எக்ஸைட்டட் அபவுட் தட். அது கொஞ்சம் இன்டாக்சிகேட்டிங்கா இருக்கு ஹிந்தி ஆடியன்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அப்ரோஜித்ல பார்த்தாங்க. தே லைக் மீ. நிறைய தடவை டிவியில வந்திருக்கு, நிறைய தடவை பார்த்துருக்காங்க. பட் இவ்வளோ வித்தியாசமா ஒரு ஹிந்தி டயலாக் பேசிட்டு என்னை பார்க்கறது முதல் தடவை. ஸோ அது வந்து ஒரு புது படம், ஒரு புதுமுகம் செய்யற மாதிரி ஒரு உணர்வு. ஸோ அது வந்து எனக்கு தெரியும் அந்த படமும் ரொம்ப நல்லா இருக்கும். இட்ஸ் கோயிங் டு பி ரியலி ஆஸ் குட் அஸ் தமிழ் அண்ட் தெலுங்கு. பட் அங்கதான் எனக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட். அங்கேயும் டென்ஷன் கிடையாது. நோ பட்டர்ஃபிளைஸ் மை ஸ்டமக். ஐம் ஜஸ்ட் ரியலி எக்ஸைட்டட் பிகாஸ் ஐ நோ த ஃபில்ம். ஐவ் சீன். நான் பார்த்ததுல இருந்து ஐம் சோ கான்ஃபிடென்ட் தட் த மூவி வில் பி ரியலி குட். So, no examination. அபிஷேக் வந்து உங்க அடிப்பார்த்து பயங்கரமா நடந்து போய் பாருங்க. சி உங்ககிட்ட சொன்னாரா? அபிஷேக் உங்ககிட்ட சொன்னாரா? இல்ல அப்படிலாம் கண்டிப்பா நான் அவரை பார்த்து மறந்து போயிட்டேன். அவர் மறந்து போயிருக்கலாம், தெரியல. பட் ரெண்டு பேரும் வந்து இந்த கதாபாத்திரம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நடிகரா இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு வேறுபட்ட கதாபாத்திரம், இந்த மாதிரி ஒரு கம்பீரமான கதாபாத்திரம், இந்த மாதிரி ஒரு என்னோட சேது, பிதாமகன், அந்நியன் எல்லாமே அதுல மிக்ஸ் ஆயிருக்கும். அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்துல ஒரு மல்டிபிள் நிறைய விஷயங்கள் இருக்கு, குணதிசயங்கள் எல்லாமே மாறி மாறி வரும். ஸோ அந்த மாதிரி கதாபாத்திரம் வந்து ஒரு நடிகருக்கு கொடுக்கும் போது அந்த நடிகர் வந்து கண்டிப்பா இதை வந்து எவ்வளவு நல்லா செய்ய முடியும், எவ்வளவு நேச்சுரலா செய்ய முடியும், எவ்வளவு யதார்த்தமா செய்ய முடியும் தான் நினைப்பாங்க. அந்த இந்த கதாபாத்திரத்துக்கு வந்து நம்ம என்னெல்லாம் செய்யலாம், எப்படிலாம் அதுக்கு மெருகேற்றலாம்னு நினைப்பாங்க. ஸோ கண்டிப்பா அபிஷேக் அப்படிதான் நினைச்சிருப்பேன். நானும் தான் அப்படிதான் நினைச்சேன். ஸோ நாங்க எங்களுக்குள்ள வந்து எந்த இதுவும் இல்லை. அண்ட் நான் அந்த படம் பண்ற போது, நான் அந்த சீன் பண்ற போது, அவர் பண்ற போது நான் அவரை பார்த்ததே கிடையாது. ஏன்னா அது இன்ஃபுளுன்ஸ் பண்ணணும். அதே மாதிரி நானும் பண்ற போது அவர் பார்த்திருக்க மாட்டாரு, பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு பேருமே எங்களோட டிஃப்ரென்ஸ், எங்களோட உணர்வுகள் வந்து நாங்க எப்படி அந்த கேரக்டர் நினைச்சோமோ உணர்ந்தோமோ அதுதான் நாங்க பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் போட்டிலாம் கிடையாது. அபிஷேக் வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் and we had a great time in the movie. So was this one of the reasons why there's a huge comparison between both you doing Veera's character and Abhishek doing the same character? It's really not. I don't think it's fair on both Abhishek and me because I think both of us have really struggled hard. You know, Ash has done a fantastic job in the movie, and there will be comparisons are bound to happen. You know, you're doing the same role. Obviously, they'll compare. But I get that's healthy only. I guess AB and I anticipated that. So it's good. Yeah, இந்த கேமரா தான் பார்த்து. நீங்க இந்த பக்கம் வாங்க. சார் நீங்க இங்க வந்து கேளுங்க. இல்ல இட்ஸ் ஓகே, ஐம் கிடிங். யா. சரி நீங்க கேளுங்க, நான் இங்க பார்த்துட்டு இருக்கேன். அவர் மட்டும் தான் லைட் வச்சிருக்காரு. சொல்லுங்க. ஃபாரஸ்ட்ல வந்து ஆக்சுவலி இந்த படம் பத்தி சொல்லணும்னா ஒரு கதாபாத்திரம் வீரா, அதை நான் தமிழ்ல பண்ணது, ஹிந்தியில வந்து அபிஷேக் பண்ணிருக்காரு வீரான்ட்டு. அந்த கதாபாத்திரம் எப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு மிரட்டலான கதாபாத்திரம். அது ரொம்ப கம்பீரம் இல்ல. அவனுக்கு ஒரு நிக்நேம் வந்து ராவணன் சொல்லுவோம். அதனாலதான் அவன் 10 தலக்காரன். ஏன் சொல்றேன்னா அவன் வந்து திடீர்னு குழந்தைத்தனமா இருப்பான், திடீர்னு ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பான், திடீர்னு ரொம்ப கோவமா இருப்பான், திடீர்னு சிரிச்சிட்டு இருப்பான், திடீர்னு அவனோட கேரக்டர் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால அவனை ராவணன் எல்லாரும் கூப்பிடுவாங்க. அண்ட் அவன் வந்து கொஞ்சம் கரடு முரடமானதான் இருப்பான். ஒரு மாதிரி அவன் அழகா இருக்க மாட்டான். அண்ட் ஒரு காலை மாதிரி இருக்கணும்னு நான் நினைச்சேன். படத்துல தெரியுதுமா வந்திருக்கான்னு தெரியல. அது ஒண்ணு. அண்ட் அவன் வந்து மக்களை நேசிக்கிறவன். அவன் குடும்பம் வந்து அவனுக்கு ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு பலம். பட் அதை விட மக்களை வந்து பயங்கரமா நேசிப்பான். அண்ட் அவன் வந்து அப்படியே சும்மா திடீர்னு ஒரு வண்டியில் ஏறி போயிட்டே இருப்பான். அண்ட் ஹீஸ் லைக் தட். அண்ட் அவன் எங்க போறான், என்ன பண்றான் யாருக்குமே என்ன தெரியாது. அவன் பாட்டுக்கு ஏதோ ஜாலியா இருவான். அந்த மாதிரி இன்னொரு கதாபாத்திரம் வந்து தேவ். அது வந்து பிருத்திவிராஜ் இங்க பண்ணியிருக்காரு, ஹிந்தியில நான் பண்ணியிருக்கேன். அவன் வந்து ஒரு போலீஸ்காரன். அவனோட இது எல்லாமே வந்து அவனோட குறி தப்பு. ப்ளீஸ் ஐம் சாரி, கேன் யூ ஜஸ்ட் புட் யுவர் ஃபோன்ஸ் ஆன் சைலண்ட். கலை என் போனா இருக்கு போது பார்த்து
Just put on silent, no? Because எனக்கு ரொம்ப யோசிச்சு பேச வேண்டியதா இருக்கு. So, அவனோட கேரக்டர் எப்படின்னா, அவனோட குறி எப்பவுமே தப்பக்கூடாது. அவனுக்கு வந்து அவனோட டார்கெட், அவன் ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கலன்னா அது மட்டும்தான் அவன் கணக்கு தெரியும். அந்த இன்னொரு பக்கம் என்னன்னா, அவன் பொண்டாட்டி, அவனோட லைஃப், அது மட்டும்தான் அவனுக்கு. வேற எதுவுமே கிடையாது, வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. அப்படி அவனுக்கு வந்து மக்கள் கிட்ட பேசுறது இல்லை, யாருக்கே ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணா தட்டி கேட்பான், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு ஆளு, ரொம்ப ஸ்டைலிஷா இருப்பா, ரொம்ப இது. ஸோ 2 வேறுபட்ட கதாபாத்திரங்கள். இவங்க 2 பேருக்கு நடுவில் ஃபல்க்ரமா ராகினின்னு, அது வந்து ஐஸ்வர்யா வந்து 2 லாங்குவேஜ்லயும் அவங்க தான் பண்றாங்க. ராகினி வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட்னு சொல்லுவோம். அவங்க வந்து ரொம்ப ஜாலியா அவங்களுக்கு லைஃப் எப்படி என்ஜாய் பண்றது, ஜஸ்ட் இயற்கை, அது எல்லாமே பிடிக்கும் அவங்களுக்கு. வந்து இசை, டான்ஸ், அதுதான் அவங்களோட வாழ்க்கை. குழந்தைங்களுக்கு டான்ஸ் கற்றுக் கொடுக்கறது, அவங்க கணவன், லவ்வை வந்து நேசிக்கிறவங்க, லவ் பண்ற ஒரு கதாநாயகி, அந்த மாதிரி ஒருத்தவங்க. ஸோ இந்த 3 பேரும் ஒரு காட்டுக்குள்ள எடுத்து போட்டீங்கன்னா என்ன ஆகும்? காட்டுல வந்து இன்னைக்கு இருக்க போறோமா இல்லையா, சாவ போறோமா யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு கரடு முரடான ஒரு காடு. அந்த காட்டுக்குள்ள சமுதாயம், அதோட கட்டுப்பாட்டு எதுவுமே இருக்காது. ஒரு இதே கிடையாது. எல்லாமே நீங்க வந்து அந்த இடத்துல வந்து டிஸ்டார்ட் ஆகலாம், எல்லாமே டிஸ்டார்ட் ஆகலாம், இல்லை எல்லாமே ரொம்ப கிளியர் ஆகலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை 3 பேரு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி பொறாமை, என்ன நடக்குது அவங்களுக்குள்ள, அதுதான் கதை. அண்ட் இந்த மாதிரி அந்த கதையில வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே மணிரத்னம் சார் மாதிரி ஒரு ஆளு, அவர் வந்து இந்த விஷயத்துல ஒரு கிங். அவர் வந்து உணர்ச்சிகள், உணர்வுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அவ்வளவு நல்லா ஹேண்டில் பண்ணுவாரு. இந்த படத்துல வந்து 90% இதுதான் மேட்ரு. நாங்க வந்து 3 பேர் காட்டுக்குள்ள, நாங்க 3 பேருக்குள்ள, எங்க 3 பேருக்குள்ள என்ன ஆகுது, யார் நல்லவன் யார் கெட்டவன், என்ன ஆகுது, அவன் நல்லவன் ஆகுறானா, கெட்டவன் வந்து நல்லவன் ஆகுறானா, நல்லவன் கெட்டவன் ஆகுறானா, இல்ல 2 பேருமே கெட்டவன் ஆகுறாங்களா, ஒன்றும் தெரியாது. இட்ஸ் தட் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன். அண்ட் இதுல வந்து காடு வந்து இன்னொரு கதாபாத்திரம் முழுக்க. அண்ட் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு, நான் நிறைய படங்கள்ல வந்து கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். அந்தந்த காட்சி, பிதாமகனா இருக்கட்டும், அண்ணினா இருக்கட்டும், சமுராய், காடுன்னு இல்லை, ஜென்ரலாவே கொஞ்சம் ரிஸ்கியான ஷார்ட்ஸ், ரிஸ்கியான சீன்ஸ் எடுத்திருக்கேன். பட் இந்த மாதிரி என்னோட வாழ்க்கையில நான் பண்ண படங்கள்லயே இந்த மாதிரி ஒவ்வொரு காட்சியும் கஷ்டமா இருந்தது எனக்கு நடந்ததே கிடையாது. அண்ட் குறிப்பா இந்த படத்துல ஹிந்தியில வந்து ஐஸ்வர்யா ஆடுற போது ஒரே ஒரு சீன் நான் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா ஒரு வைன் கிளாஸ் கையில வச்சுட்டு பார்ப்பேன். அந்த சீன் மட்டும்தான் நான் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்தேன். மற்ற வகையில எல்லாருமே கஷ்டம். இன்ஃபேக்ட் ஹிந்தி வந்து எனக்கு ரொம்ப 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 கஷ்டமா இருந்துச்சு, ஏன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது. அதே சமயம் எல்லா காட்சிகளுமே, என் தேவ் கதாபாத்திரம், அந்த காட்சிகள் எல்லாமே ஒரே டேக்ல அந்த முழு காட்சி எடுத்திருக்காரு. ஸோ அந்த முழு காட்சி வந்து சில டைம் டயலாக் ஜஸ்ட் ஷார்ட்டுக்கு முன்னாடி இருக்கலாம், சில மாற்றங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற போது அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் அவர் ஏன்னா கேமரா மூவ்மெண்ட் வந்து நிறைய பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி இந்த மாதிரி. பட் ரொம்ப இருக்கு. லைக் அந்த படம் வந்து இப்போ பண்ற போது ரொம்ப கஷ்டப்பட்டு, அப்பா எப்படா முடிய போகுது, ஐயோ இன்னும் 10 நாள் தான் இருக்கு, இன்னும் 9 நாள் தான் இருக்கு, அந்த அளவுக்கு நாங்க பேசிருக்கோம். மணிசாரே வந்து ஐயோ எப்போ முடிய போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தாரு. பட் இன்னைக்கு டப்பிங்ல உட்காந்து, இல்லைன்னா இன்னைக்கு படம் முடிஞ்ச பிறகு அந்த ஃப்ரேம்ஸ் பாக்குற போது ஒரு பிரமாண்டம், அந்த ஒரு பெரிய அந்த ஒரு கேன்வஸ்ல வந்து ஐயோ நான் கூட ஒரு சின்ன ஒரு மூலையில நான் கூட இருக்கிறேன்னு நினைக்கிற போது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் ஐம் ஷூர் ஐஸ்வர்யா அண்ட் அபிஷேக் மஸ்ட் ஹவ் ஃபெல்ட் தி சேம். இட்ஸ் a nice film. படம் பண்ற போதே வந்து நான் வந்து ஒரு ஸ்டார், இல்லை ஐஸ்வர்யா வந்து ஒரு ஸ்டார், அபிஷேக், எங்க யாருக்குமே அது தெரியல, பிருத்திவிராஜ் யாருக்குமே தெரியல. எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வித்தியாசமா, என்னவோ இட்ஸ் நோ மோர் தென் வித்தியாசம், ஒரு அனுபவம். இந்த படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுபவம் மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் லைக் வெரி வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நிறைய விஷயங்கள் நாங்க சந்திச்சோம், நிறைய விஷயங்கள் செஞ்சோம். அண்ட் அது எல்லாமே ஸ்கிரீன்ல வந்து வேற மாதிரி வந்திருக்கு. அண்ட் ஐ திங்க் எனக்கு வந்து இது கமர்ஷியலா எப்படி போவோம், இது நல்லா ஓடுமா, அதெல்லாம் கூட ஐம் நாட் ரியலி பாதர். ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங். எனக்கு தெரியும் எல்லாருமே வந்து இதை பார்ப்பாங்க, இந்த படத்தை வந்து அவங்களுக்கு பார்க்கணும்னு தோணும். பிகாஸ் லைக் ஐ சே, யூ either love it or you hate it, you cannot ignore it. இந்த படத்தை வந்து சரி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்னு தோணாது. ஏன்னா அந்த படத்துல வந்து அத்தனை விஷயங்கள் இருக்கு. மியூசிக், ஃபென்டாஸ்டிக் மியூசிக் பை ஏஆர் ரஹ்மான் அண்ட் சந்தோஷ் சிவன், மணிகண்டன் வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. சந்தோஷ் சிவன் சார் ஒரு ஃப்ரேம்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ டைனமிக்கா, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஒரு இது மாதிரி இருக்கும். மணிகண்டன் வந்து ஒரு ஓவியம் மாதிரி பண்ணியிருப்பாரு ஒவ்வொரு ஃப்ரேமும். தென் வி ஹேவ் சமீர் சந்தாவோட செட்ஸ். இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் எல்லாம் காடுனால காட்டுலயே ஷூட் பண்ண முடியாது, ஏன்னா மரங்கள் மட்டும்தான் தெரியும். அதனால மணி சார் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா நிறைய செட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அந்த இடத்துக்கு போகும்போது, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இறங்கின உடனே, அதை நாங்க போறதே நிறைய இடங்கள்ல வந்து ஒரு 2 மணி நேரம் கார்ல டிராவல் பண்ணிட்டு, முதல்லயே அந்த லொகேஷனே வந்து இந்தியாவில வந்து இவ்வளவு அழகான லொகேஷன்ஸ் இருக்கான்னு யாருக்குமே தெரியும், அந்த அளவுக்கு இருக்கு. ஒரு எங்கேயோ ஒரு டொக்கு, எங்கேயோ ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள்ள எப்படியோ போய் அங்கிருந்து இறங்கி ட்ரெயின்ல போய் அந்த ட்ரெயினை பிடிச்சி அந்த ட்ரெயினுக்கு 2 மணி நேரம் வேணும், அந்த மாதிரிலாம் அங்க போய் இறங்கி, அங்க ஹோட்டல்ஸ் கூட சில இடத்துல தங்கினதுக்கு இல்லை. நாங்க ஒரு இடத்துல வந்து